தேங்காயை வந்து ஓப்பன் பண்ணியாச்சுன்னா ஒரு 1 ஆர் 2 டேஸ் நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சிட்டோம்னா நல்லா இது வந்து ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். அதே சமயம் அந்த தேங்காய் சிரட்டையை வந்து நீங்கள் ஃப்ரீசரில் போட்டு வச்சிங்கன்னா அந்த ஐஸ் ஃபார்மேஷன் வந்து நல்லாவே வராமல் இருக்கும். ஐஸ் ஃபார்மிங் வந்து இந்த சிரட்டையை வந்து உள்ளே வைக்கிறதுனால உள்ளே கட்டி கட்டியாக ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆகிறது வந்து அவாய்ட் ஆகும். இது வந்து கிட்டத்தட்ட உட்டு மாதிரி இருக்கனால அதில் வந்து உங்களுக்கு அந்த ஐஸ் ஃபார்மேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ காயை வந்து நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை யூஸ் பண்ணிவிட்டு இதை ஓப்பனாக நீங்கள் இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டிங்கன்னா நல்ல டக்குன்னு கத்தி போட்டு ஒரே ஒரு இதுலேயே நம்ம ஃபுல்லாக அப்படியே அச்சு மாதிரி எடுத்துடலாம் அப்படியே. ஸோ அந்த தேங்காய் சிரட்டையோட உபயோகம் வந்து நம்ம எத்தனையோ இதுக்கு பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி கிரைண்டரில் மாவு அரைக்கிறப்போ அந்த தண்ணி எடுக்கிறதுக்கும் நம்ம சிரட்டையை யூஸ் பண்ணோம்னா அந்த இது வந்து நல்லா க்ளீனாக எடுக்க முடியும். அடியில் அந்த பள்ளத்தில் போய் எடுக்கிறதுக்கு டம்ளர்லாம் போட்டோம்னா சின்ன கப்பெல்லாம் போட்டோம்னா சிலது வந்து உள்ளே இருக்கிற அடி தண்ணியை வந்து எடுக்க முடியாது. இதை வச்சு நம்ம வந்து தண்ணியை எடுக்கிறப்போ நல்லா ஈஸியாக அந்த அவுட்லெட் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து அந்த காலத்திலேருந்தே பெரியவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு நல்ல ஒரு உபயோகமான ஒரு பொருள். காயாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம், வெளியில் உள்ள அந்த சிரட்டையும் நம்ம வந்து நல்ல உபயோகம் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் நாரை வச்சு நம்ம பாத்திரங்கள் தேய்க்கிறப்போ நல்லாவே பளிச்சுன்னு போகும். அந்த எச்சில் பத்து அதெல்லாம் வந்து நல்ல இது வந்து ரிமூவ் பண்ணி விட்டோம். தேங்காய் நார் வந்து கைக்கும் வந்து சாஃப்டாக இருக்கும், என்ன தொல்லையும் கொடுக்காது நமக்கு. இதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல உபயோகமான டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். வீட்டில் இப்போது ஆடி மாதம் அதுவும் போக வரலட்சுமி நோன்பு, அந்த நோன்பு பண்டிகைகள் நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு அந்த பித்தளை பாத்திரம், வெள்ளி பாத்திரம் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இதை வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ஜென்ரலாக இருக்கிற அந்த தாமிரம் அந்த பவுடர் போட்டு தேய்ப்போம். இருந்தாலும் அந்த காலத்து முறைப்படி எப்படின்னா, இப்போ சபீனா போட்டு தேய்ச்சா கூட செங்கல் பொடி இருக்குது பாருங்கள், செங்கல் உடைச்சி நல்லா நைஸாக வச்சிட்டோம்னா அந்த செங்கல் பொடியும் புளியும் சேர்த்து நம்ம தேய்ச்சோம்னாலே அந்த கருப்பெல்லாம் போய் நல்லா, நான் காலையில் தான் தேய்ச்சேன், இருந்தாலும் அந்த தண்ணியோட தன்மையினால் கொஞ்சம் இந்த புளியாக வருது. இப்போ ப்யூராக இருக்கிற நல்ல தண்ணியில், கார்பரேஷன் வாட்டர் அந்த மாதிரி தண்ணியில் நம்ம வந்து கழுவிட்டோம்னா அந்த ரோஸ் கலர் வந்து அப்படியே இருக்கும். இந்த பித்தளையில் எல்லோ கலர், இந்த தாமிரத்தில் வந்து நல்ல அந்த ரோஸ் கலர் அப்படியே இருக்கும். ஸோ புளியோடு நம்ம கொஞ்சம் செங்கல் பொடி கலந்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா அது வந்து நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். கூடவே ஒரு வாரத்துக்கு அந்த பிளாக் தன்மை வராமல் நல்லாயிருக்கும். தண்ணியும் நல்ல தண்ணியான மினரல் வாட்டர் போட்டு நம்ம கழுவிட்டோம்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதே மாதிரி சில்வருக்கு வந்து மிச்ச பாத்திரங்களை வந்து நம்ம வந்து அந்த சில்வர் லிக்விட்னு ஒன்று விற்கிறாங்க, அதை வச்சு நம்ம வந்து தொடச்சா நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். ஆனால் அம்மன் முகம் மாத்திரம் நம்ம வந்து இந்த மாதிரி லிக்விடு எதுவுமே கெமிக்கல்லாம் நம்ம வந்து போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஜீவிதம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம பூஜை பண்ண போகிறோம். ஜீவத்திஷ்டத்தோ அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து அம்பாளோட பூஜை ஆரம்பிப்போம். அதனால் அம்மன் மேலே வந்து நம்ம வந்து கெமிக்கல்லாம் போட்டு நம்ம துடைக்கக்கூடாது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து நல்ல தண்ணியில் வந்து அந்த சில்வர் ஃபேஸை வந்து நல்லா கழுவிட்டு விபூதி எடுத்து வச்சுக்கணும். விபூதி வந்து உங்களுக்கு வந்து கவுடங்கில் பண்ணுறது, அது வந்து புனிதமானது. அந்த ஒரு விபூதி நைஸாக எடுத்து வச்சுட்டு வெள்ளை துணி, நல்ல சாஃப்டாக இருக்கிற துணி அல்லது பஞ்சு எடுத்து வச்சுட்டு அதில் வந்து நல்லா மேலே வந்து விபூதியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்புறமா அந்த ஒயிட் கலர் துணியை வச்சு நல்லா அழுத்தி தொடச்சோம்னா எல்லா பகுதியும் ஃபேஸில் கழுத்தில் எல்லாமே அம்மனோட ஃபேஸில் வந்து நல்லா பளிச்சுன்னு ஆகிடும், வெள்ளையாக ஆகிடும், நல்லா ஷைனிங் கிடச்சிடும். அந்த சில்வர் வந்து ஒன்லி வித் த கவுடங் பஸ்பம் அந்த இது இருக்கு இல்லையா, விபூதி வச்சு தான் நம்ம வந்து துடைக்கணும். அம்மன் முகத்தில் வந்து நம்ம எந்த வித லிக்விடெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அந்த காலத்துலேருந்தே அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது. ஸோ அதை வந்து நம்ம வந்து விபூதி வச்சு துடைச்சாலே நல்லா நம்ம அந்த பூஜைக்கு ஒரு 3 நாளைக்கு தேவையான அந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். சிலர் பேர் வந்து அப்படியே அந்த சொம்போடையே சாமிக்கிட்டேயே வச்சுருப்பாங்க. அதுக்கும் நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாக என்னமோ எடுத்து அந்த விபூதி வச்சு நல்லா துடைச்சிட்டோம்னா அந்த ஒரு பிளாக்காக ஆகிற தன்மையெல்லாம் வெள்ளிக்கு எப்பயுமே அந்த தன்மை உண்டு. கொஞ்சம் நல்லா நம்ம புழங்கினோம்னா காற்று படப்பட கொஞ்சம் பிளாக் தன்மை வரும். ஸோ அந்த தன்மை போகணும்னா நம்ம வந்து விபூதி வச்சு நல்ல சாஃப்ட் கிளாத்தில் தொடச்சி விட்டோம்னா அந்த சில்வர் ஃபேஸ் வந்து நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். ஸோ இதுவும் உங்களுக்கு ஒரு உபயோகமான ஒரு டிப்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் செய்து பாருங்கள். என்னுடைய இந்த பதிவை பொறுமையாக நீங்கள் பார்த்ததுக்கு மிக்க நன்றி.
மேலும் வித்தியாசமான புதிய பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.